ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது இந்த மனு மீதான விசாரணையில் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2024 ஜூலை 5ஆம் தேதியன்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கு தற்பொழுது சிபிஐக்கு மாற்ற அனுமதி அளித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்றும் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செம்பியம் காவல்துறையினர் முறையாக விசாரணை நடத்தவில்லை என்றும் முக்கியமான சாட்சிகள் விசாரணை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டது குறித்து விசாரிக்கப்படவில்லை, உண்மையை வெளிக்கொண்டு வராமல் அவசரமாக காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்திருந்தார்கள். எனவே இந்த வழக்கில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி அன்று தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தார். விசாரணை ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்க உத்தரவிட்ட நீதிபதி 6 மாதங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அறிவித்திருந்தார். இதையடுத்துதான் கடந்த ஆட்சியில் தமிழக தரப்பில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படுது. ஆனால் தற்போது ஆட்சி மாற்றம் நடந்த பின்பு தற்போதைய தாவேக அரசு இதை வாபஸ் பெறுவதற்காக முடிவு செய்திருந்தது. சிபிஐ விசாரணை நடத்த தங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்று வழக்கை வாபஸ் பெற இருப்பதாக முறை விசாரணையின் போது உச்சநீதிமன்றத்தில் தாவேக தரப்பில் பேசப்பட்டுள்ளது. தற்போது இந்த வழக்கு முழுமையாக வாபஸ் பெறுவதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க அனுமதி அளித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.